மெய்ஞானத்தினாலே இந்த உலகத்தை, பிரம்மாண்டத்தை, பேரண்டத்தை பற்றிய அறிதலை, புரிதலை நிறைய யோசித்து நமக்கு தந்திருக்கிறார்கள் நம்முடைய பக்தி இலக்கியங்களிலே. அதில் சிவபுராணமும் மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது எந்த வரிகளை நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று சொல்லுகிறார். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், முன்னாடி சொன்னது போல புல் முதலிலே வருகிறது, கல் பின்னாடி வருகிறது. இவை இரண்டுக்கு பிறகுதான் மனிதர்களே வருகிறார்கள். இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அஃறிணை பொருட்களை விடவா மனிதன் கீழே போய்விட்டான் என்று கேட்டால், பரிணாம வளர்ச்சியின்படி மனிதன் பின்னாடி வந்தாலும் கூட இந்த உலகத்தில் தன்னை தவிர யாரையும் பாதிக்காதவை இந்த முன்பு சொன்ன இந்த பட்டியலில் உள்ள மிருகங்களும் புல்லும் பூண்டுமாக இருக்கிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருவாசகத்தினுடைய உயரிய வாசகமாகிய சிவபுராணத்தை பற்றி நிறைய நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது சிவபுராணத்தினுடைய மிக முக்கியமான தனித்துவமான ஒரு பகுதிக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். உலகத்தினுடைய உயிரினங்களை பற்றிய ஆராய்ச்சிகளை அறிவியல் உலகம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் தொடங்கியது. இன்னும் சொல்ல போனால் சில 100 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் அதை பற்றிய ஒரு புரிதலே நம்முடைய அறிவியல் உலகத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய அருளாளர்கள், ஞானியர்கள் மெய்ஞானத்தினாலே இந்த உலகத்தை, பிரம்மாண்டத்தை, பேரண்டத்தை பற்றிய அறிதலை, புரிதலை நிறைய யோசித்து நமக்கு தந்திருக்கிறார்கள் நம்முடைய பக்தி இலக்கியங்களிலே. அதில் சிவபுராணமும் மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது எந்த வரிகளை நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று சொல்லுகிறார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி, இந்த புவியியல் மாற்றத்தை பற்றி மிக தெளிவாக மாணிக்கவாசகர் இதிலே நமக்கு விளக்குகிறார். இந்த பேரண்டம் பெருவெளியிலே ஆதியிலே எப்படி இருந்தது என்றால், எல்லாம் கருங்கும் என்று இருளோ என்று இருந்தபோது முதலிலே ஒரு பருப்பொருள் அங்கே ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு வினையை நிகழ்த்துகிறது ஒரு விசையினால். அந்த ஆதி சக்திக்கு நாம் சக்தி என்று பெயர் வைக்கின்றோம். அதிலிருந்து புறப்பட்ட அணுக்களுடைய நகர்வு என்ன விதமான வடிவத்தை முதலில் எடுத்தது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது கண்டு வியந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன வடிவம் தெரியுமா? நாம் எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவலிங்க வடிவம். புறப்பட்ட அந்த அணுக்கூறு புறப்பட்டு அதுல இருந்து வந்த வேகம், விசை, அது புறப்பட்ட இடத்திலே இருந்து ஒரு பலூனை போல ஒரு வடிவத்திற்கு வந்து ஒரு நீள்வட்ட பாதையை போல ஒரு வடிவத்தை முதலில் எடுத்திருக்கிறது. இன்றைக்கும் நாம் சிவலிங்கத்திலே ஆவுடை என்று கீழ்ப்பகுதியை சொல்லுகிறோம், மேல் பகுதியை லிங்கம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த லிங்க பகுதியினுடைய வடிவத்தில் தான் இந்த பேரண்டத்தில் முதலிலே அணுக்கூற்றினுடைய நகர்வு அமைந்தது. அதற்கு நோவா என்ற ஒரு பெயரை அறிவியல் உலகம் வைத்திருக்கிறது. ஆக ஞானிகள் மெய்ஞானத்தில் முதலில் கண்டு தரிசித்த வடிவம் சிவலிங்க வடிவம். அதைத்தான் நாம் இப்பொழுது முழுமுதற் கடவுளாக வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்படி ஏற்பட்ட அந்த அணு நகர்வு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய அளவிற்கான ஒரு அணு வெடிப்பை ஏற்படுத்தி இந்த பேரண்டத்தில் கிரகங்கள் எல்லாம் உருவாகின. அப்படி உருவான கிரகங்களில் தான் தண்ணீரும் காற்றும் சேரும் பொழுது அதில் உயிரினங்கள் உருவாக தொடங்கின. புல்தான் முதலிலே இந்த பேரண்டத்தில் தொடங்கிய முதலிலே வந்த உயிரினமாக கருதப்படுகிறது. அதற்கு முன்பாக கல் இங்கே நிரம்ப இருந்திருக்கிறது. சூரியனுடைய அந்த பெரிய வெடிப்பு ஒன்று நிகழ்ந்த பிறகு அதிலே இருந்து பிரிந்ததுதான் இந்த கிரகங்கள் என்பது இன்றைக்கு புவியியல் ஆராய்ச்சியிலே சொல்லி இருக்கிறது. ஆதியிலேயே நம்முடைய ஆன்மீகம் சொன்னது சூரியனை மையமாக வைத்து நவகோள்களும் சுற்றி வருகின்றன என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய வழி. அப்படி எந்தெந்த கிரகங்களிலே எல்லாம் தண்ணீரும் காற்றும் சேர்ந்திருக்கிறதோ அங்கே உயிரினங்கள் வருகின்றன, உயிரினங்கள் வளர்கின்றன, வாழ்கின்றன. அதுபோல கல்தான் முதலிலே இந்த உலகத்தில் இருந்தது. கல்லுக்கு அப்புறமாக அந்த இடத்தில் வந்தது புல். ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் முதலிலே குறிப்பிடக்கூடியது புல் என்கின்ற அந்த தாவரத்தை தான் சொல்லுகின்றார்.
கல்லும் ஒரு உயிர்தான் என்பது நம்முடைய ஆன்மீக மரபு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கல் என்பது உயிரற்ற பொருள் என்பது பலருக்கும் புரிதலாக இருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரையில் கல்லுக்கும் உயிர் உண்டு. கல்லுக்கு உள்ளும் உயிர் இருக்கலாம். கல்லுக்கு உள்ளே முளைக்கக்கூடிய செடி கொடிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். மூடி இருக்கக்கூடிய பெரிய பாறை இடுக்குக்குள்ளே வளரக்கூடிய தேரைகளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தனித்துவமாக இருக்கக்கூடிய கல்லுக்கும் உயிர் உண்டு. அதனால் தான் கல் திருப்பணி திருக்கோவில் தான் மிகச் சிறந்தது என்பது நம்முடைய ஆகமங்கள் சொல்லக்கூடிய செய்தியாகும். ஏனென்றால் ஆண்டவனை நாம் பூஜிக்கிற பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் அங்கே உச்சாரணம் செய்யப்படும் பொழுது அதனை அதிகமாக கிரகித்து கொண்டு தேவைப்படும் பொழுது அதை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி கல்லுக்கு இருக்கிறது. அந்த கல்லிலும் ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த எந்த கல்லுக்கு அதற்கான அந்த சக்தி இருக்கிறதோ அதை எடுத்து வைத்துத்தான் விக்கிரகம் செய்வது என்பது சிற்ப சாஸ்திரத்திலே சொல்லப்படக்கூடிய செய்தி. இது கல்லுக்கான செய்தி. கல் தான் இந்த பிரபஞ்சத்தில் முதலில் இருந்தாலும் கூட மாணிக்க வாசகர் இங்கே குறிப்பிடுவது புல்லைத்தான் முதலிலே சொல்லுகிறார். ஏன் புல்லை முதலிலே சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த புல்தான் பசுமையாக வளரக்கூடியது. அதுதான் ஏதோ ஒரு உயிரினத்திற்கு ஒரு உணவாக இருக்கக்கூடியது. எது ஒன்றும் அடுத்த ஒரு தொடர் சங்கிலியை தொடர்ந்து விட்டு செல்ல வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய பொருளும் அப்படித்தான். வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம் என்று இல்லாமல் நமக்கு அடுத்த சந்ததிக்கு எதை விட்டு செல்லுகிறோம் என்பதை பொறுத்தே மனிதர்களுடைய பெருமை பேசப்படுகிறது. அதன்படி பார்த்தால் புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி என்று சொல்லுகிறார். இங்கே நமக்கு தெரிந்த உயிரினங்கள் சில லட்சங்கள் இருக்கலாம். ஆனால் தெரியாமல் இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எத்தனையோ கோடி என்பது இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய உருவம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தொடங்கி நம்முடைய கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, சின்ன நுண்ணுயிர் வரைக்கும் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் கூட அதில் கூடுதலான ஒரு தகவல் என்ன என்றால், ஒருவேளை மனித இனம் இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்திலே நுண்ணுயிரிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க போகின்றன. நுண்ணுயிரிகள் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தகவமைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன. அதிலே இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளத்தான் நாம் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய புவியியலை பற்றி, உயிர் சங்கிலியை பற்றிய ஒரு பெரிய புரிதல் இருந்தால் தானே மாணிக்க வாசகர் இதை இந்த பாராயண நூலிலே குறிப்பிட முடியும். அதைத்தான் சொல்லுகிறார். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி. இதில் ஒரு பதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பல் மிருகம் என்பது வேற, பல்விருகம் என்பது வேறு. இதிலே விலங்குகள், மற்ற மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கூறக்கூடிய பதம் பல்விருகம் என்பதை பொருளாக சொல்லுகிறார்கள். பறவையாய், பாம்பாகி. பறவைகள் 4 அறிவு இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கின்றன. பாம்பு என்பது ஊர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே தரையில் ஊர்வனவும் முக்கியம், விண்ணில் பரப்பனவும் முக்கியம். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய். முன்னாடி சொன்னது போல புல் முதலிலே வருகிறது, கல் பின்னாடி வருகிறது. இவை 2க்கு பிறகுதான் மனிதர்களே வருகிறார்கள். இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அஃறிணை பொருட்களை விடவா மனிதன் கீழே போய்விட்டான் என்று கேட்டால், பரிணாம வளர்ச்சியின்படி மனிதன் பின்னாடி வந்தாலும் கூட இந்த உலகத்தில் தன்னை தவிர யாரையும் பாதிக்காதவை இந்த முன்பு சொன்ன இந்த பட்டியலில் உள்ள மிருகங்களும் புல்லும் பூண்டுமாக இருக்கிறது. ஆனால் மனிதனோ தனக்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிரினங்களையும் பாதிப்படைய செய்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானே, அதனால் மனிதனை தூக்கி பின்னால் வைத்தார். அப்படி இந்த தாவர சங்கமத்தினுடைய மிக நீண்ட பட்டியலை மிக அழகாக மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துகின்றார். இதோடு மட்டுமா விட்டார், இன்னும் கூட சொல்லுகின்றார். தொடர்ந்து சிந்திக்கலாம் சிவபுராணத்தை பற்றி நமது தெய்வ தமிழ் டிவியிலே.